அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு வரும் திங்கட்கிழமை என்ன மாதிரியான நாள், இன்றைய நாள் என்ன நடக்கும், குறிப்பா ரிஷபராசினியர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். ரிஷபராசினியர்கள் இன்றைய தினமான அதாவது மார்ச் 6ஆம் தேதி என்ன மாதிரியான பரிகாரங்களை நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுடைய குடும்பம், தொழில், வியாபாரம், உத்தியோகம், மாணவ மாணவிகள், பெண்களுக்கென என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் 6ஆம் தேதி திங்கட்கிழமையான இன்றைய தினம் மாசி மகமாக கருதப்படுகிறது. இந்த மாசி மகம் ரிஷபராசினியர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் ஒரு நாளாகவும் அமைகிறது. மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் வரும் விரதம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரமே மாசி மகம் என்று கொண்டாடப்படுகிறது. ஏனெனில் அந்த நாளில்தான் பார்வதி தேவி தக்கனின் மகளாக அவதரித்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் இந்த மாசி மகமான இன்றைய தினம் சிவபெருமானை நினைத்து வழிபடுவதன் மூலமாக அந்த யோகம், அதாவது புத்திர யோகம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. சிவபெருமானின் சக்தியாகிய தேவியே தக்கனுக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று தக்கன் ஆசை கொண்டான். இதற்காக சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தான். அந்த தவத்தின் பயனாக உமாதேவி தக்கனின் மகளாக அவதரித்தார். அவளுக்கு தாட்சாயினி என்று பெயரிட்டு வளர்த்து வந்த தக்கன் தன் மகளை சிவபெருமானுக்கே திருமணமும் செய்து வைத்தான். அன்னை உமாதேவி அவதரித்த நாள் மாசி மகம் என்பதால் அந்த நாள் புனிதமான நாளாக கொண்டாடப்படுகிறது. தக்கனுடைய ஆசைக்கு குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவனுக்கு உமாதேவியே மகளாக அவதரித்ததால் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாசி மகமான இன்றைய தினம் சிவபெருமானை நினைத்து வழிபடுவதன் மூலமாக உமாதேவியே மகளாக பிறக்கின்றாள் என்ற ஐதீகமும் உண்டு. இதோடு மாசி மாதத்தில் சந்திரன் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் நுழையும் நாளாக மாசி மகம் அன்று ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. மகா நட்சத்திரத்திற்கு அதிபதியானவர் கேது பகவான். இவர் ஞானத்தையும் முக்தியையும் அளிப்பவர், செல்வ வளம் சேரும் யோகத்தை வழங்கக்கூடியவர். அவர் மாசி மகநாளை கடலாடும் நாள் என்றும் தீர்த்தமாடும் நாள் என்றும் அழைக்கப்படுகிறார். தீர்த்தமாடும் நிகழ்வின் சிறப்பினை எடுத்துரைக்க ஒரு புராண வரலாற்று கதையும் கூறப்படுகிறது. இந்த வகையில் ஒரு முறை வருண பகவானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டுவிட்டது. இதில் அவர் உடல் கட்டப்பட்ட நிலையில் கடலில் வீசப்பட்டார். அதிலிருந்து விடுபட வருணன் சிவபெருமானை நினைத்து பிரார்த்தித்தான். இந்த நிலையில் வருணன் கட்டுப்பட்டு கிடந்ததால் உலகில் மழை இல்லாமல் வறட்சியும் பஞ்சமும் நிலவியது. அனைத்து உயிர்களும் துன்பமடைந்தன. இதனால் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை சந்தித்து முறையிட்டனர். வருண பகவானை விடுவிக்கும்படி ஈசனிடம் வேண்டிக் கொண்டனர். தேவர்களினுடைய கோரிக்கையை ஏற்ற சிவபெருமான் வருண பகவானை விடுவித்தார். அவர் விடுதலை பெற்ற நாள் மாசி மக திருநாளாகும். விடுதலை பெற்ற வருண பகவான் மனம் மகிழ்ந்து சிவபெருமானை வணங்கினார். பின்னர் ஈசனிடம், இறைவா, நான் பிரம்மஹத்தி தோஷத்தில் பீடிக்கப்பட்டு கடலில் கிடந்த போது நீருக்குள் இருந்தபடியே உங்களை வணங்கினேன். அதன் பயனாக எனக்கு விடுதலை கிடைத்தது. அதே போல் மாசி மகத்தன்று புண்ணிய தீர்த்தங்களில் மூழ்கி நீராடி இறைவனை வழிபடும் அனைவருக்கும் அவர்களுடைய பாவங்களையும் பிறவி துன்பங்களையும் நீக்கி அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதன் காரணமாக மக்களும் குறிப்பாக ரிஷபராசினியர்களும் மாசி மகமான இன்றைய தினம் புனித தீர்த்த தலங்களுக்கு சென்று நீர்நிலைகளில் நீராடி கொண்டு சிவபெருமானை வணங்குவதன் மூலமாக உங்களுடைய பிறவி துன்பங்கள் நீக்கி அருள் செய்வார். கடந்த சில வருடங்களாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான துன்பங்களை, கஷ்டங்களை, துயரங்களை சந்தித்தீர்களோ அவற்றிற்கெல்லாம் விடுவி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி நிலைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த மாசி மகம் அமைகிறது. சிவபெருமானும் வருடன் கேட்ட வரத்தை வழங்கினார். அன்று முதல் தீர்த்தமாடல் நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற்று வருகிறது. மாசி மகத்தன்று பிரசித்தி பெற்ற புண்ணிய தலங்களின் ஆறு, கடல், குளம் போன்ற தீர்த்தங்களில் நீராட வேண்டும். இவ்வாறு செய்தால் சகல தோஷங்களும் நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும்.
மாசி மகத்தில் விரதம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலையில் எழுந்து புண்ணிய நீர்த்தீர்த்தங்களில் நீராட வேண்டும். பின்னர் உலர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு சிவசிந்தனையுடன் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். மதியம் ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிட்டு விட்டு இரவு பால் பழம் சாப்பிடலாம். அன்றைய தினம் முழுவதும் வேறு எந்த பணிகளிலும் ஈடுபடாமல் இறைவனை நினைக்கும் ஒரே சிந்தனையோடு இருக்க வேண்டும். தேவார திருவாசக பாடல்களை பாராயணம் செய்யலாம். இந்த விரதத்தை கடைபிடித்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன. அது மட்டுமில்லாமல் மக்களுடைய பாவங்கள் மட்டுமில்லாமல் நதிகளுடைய பாவம் போக்கும் மகமாகவும் இந்த மாசி மகம் அமைகிறது. அதாவது ஒரு முறை கங்கையும் யமுனையும் சிவபெருமானை போய் சந்தித்தனர். அவர்கள் ஈசனிடம், இறைவா, இந்த உலகத்தில் வாழும் பல கோடி மக்கள் எங்களை தேடி வந்து நீராடுவதால் அவர்களுடைய பாவங்கள் விலகுகின்றன. ஆனால் அவர்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டதால் எங்களின் புனிதம் குறைந்து வருகிறது. அந்த பாவத்தை நாங்கள் எங்கே போய் தீர்த்து கொள்வது என்று முறையிட்டனர். அப்போது ஈசன், நீங்கள் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரமான அன்று கும்பகோணம் மகாமக கோலத்தில் தங்குங்கள். உடனே உங்களுடைய புனிதம் காக்கப்படும். அந்த புண்ணிய குலத்தில் நீராடுபவர்களுக்கு முன்பிறவி பாவங்கள் அகலும். குழந்தை பேறு வேண்டினால் அதுவும் கிடைக்க பெறும் என்று அருளினார். அதனால் ரிஷபராசினியர்கள் இந்த மாசி மகமான இன்றைய தினம் கும்பகோணத்தில் உள்ள மகாமக குலத்திலோ அல்லது புனித நீர்நிலைகளோ நீராடுவதன் மூலமாக உங்களுடைய முன்பிறவி பாவங்கள் அனைத்தும் அகலுங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த யோகமும் கிடைக்க இருக்குது. குறிப்பா மாசி மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் என்ற மூதுரை ஏற்பட்ட இந்த மாசி மாதத்தில் தான். ஏனென்றால் மகத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவதரித்ததனால்தான் இப்படிப்பட்ட ஒரு மூதுரையும் ஏற்பட்டுள்ளது. இம்மாதத்தை தான் மாங்கல்ய மாதம் என அழைத்து புது தாலிச்சரடு அணிந்து அம்பிகையை குங்குமகத்தால் அர்ச்சிக்க தீர்த்த சுமங்கலியாக வாழ்வர் மணமக்கள் தம்பதியினர். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க ஸ்ரீ சரஸ்வதி தேவியையும் ஸ்ரீ ஹயகிரீவரையும் இம்மாதத்தில் பூஜிக்க கல்வியறிவில் சிறந்து விளங்குவர். மாசி மகத்தன்று திருக்கோவில்களில் உள்ள உற்சவ மூர்த்திகளை நதி நன்னீரில் நீராடுவர். புனித நதிகளால் நீராடினாலோ அல்லது தங்கள் வீட்டில் குளிக்கும் போது கங்கை, யமுனை, காவிரி, சரஸ்வதி, நர்மதை, துங்கபத்ரா, கருடகங்கா, திருவேணி சங்கமம், மாதாங்கி, தாமிரபரணி, கர்ணப்பரயாகை, பிரயாகை ஆகிய புண்ணிய நதி தீர்த்தங்களை மனதால் நினைத்து நீராடினாலோ அல்லது மாசி மக வைபவங்களை படித்தாலோ மிக பெரும் புண்ணிய பலனை அடைவர். இம்மாதத்தில் நீர்நிலைகளின் புனித நீரூற்றுகளும் உண்டாகி எடுக்க குறையாத மென்மேலும் பெருகி பெருகி என்றென்றும் வற்றாத ஜீவ நதியாக பிரவீகரிக்கப்படும் மாசி மாதத்தில்தான் அன்னை பார்வதி தேவி வளம்புரி சங்கு அம்சமாக தோன்றியதும் சிவபெருமான் தனது திருவிளையாடல்களில் நிகழ்த்தியதும் இந்த மாதத்தில்தான். இம்மாதத்தில் தான தர்மம் செய்வோருக்கு சிவபெருமானும் திருமாலும் இணைந்து வரங்களை வாரி வழங்கி அருள்வர். மாபதங்களை செய்து அதனால் உண்டாகும் பிரம்மஹத்தி தோஷங்களை போக்கக்கூடிய 2 ஏகாதசி விரதங்கள் வருவதும் இந்த மாசி மாதத்தில்தான். யாருடையான் நோம்பும் சாவித்திரி விரதமும் வருவது இம்மாதத்தில்தான். இயந்திர தந்திரங்களும் மந்திர உபதேசங்கள் பெறவும் சால சிறந்த மாதம். குலசேகர ஆழ்வாள் அவதரித்த மாதம். தானத்தில் சிறந்த அன்னதானத்தின் பெருமைகளை சொல்லும் இந்த மாதம்தான். ஆமைமலையில் தன் தகவனுக்கு பாடம் சொன்ன சுப்பையனின் அதாவது ஸ்ரீ முருகப்பெருமானின் வைபவமும் இந்த மாதத்தில் தான் நடைபெற்றது. கூறுகமுனிய அகத்தியர் கடும் தவம் இயற்றி தனது அபிலாட்சைகளை நிறைவேற்றி கொண்டதும் இந்த மாசி மாதத்தில்தான். இம்மாதத்தில் புதுமனை கூடி புகுந்தால் தொன்று தொட்டு வாழையடி வாழையாக பல தலைமுறை சந்ததிகள் அந்த புது வீட்டில் வாழ்வார்கள் என்று கூறப்படுகிறது. இவை அனைத்துமே உண்டு என்று கிரக நிலைகள் உறுதியளிக்கிறது ரிஷபராசினியர்களுக்கு.